ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில பேர்லாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இப்போ உனக்கு மனசாட்சி இல்லைல்ல, இப்போ தான் போகணுன்னு தோணுச்சா அப்படிலாம் நினைப்பீங்க. பரவாயில்ல, திட்டுங்க புரியுது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு நான் இந்த எஃப்எஃப் போட்டேன். பிகாஸ் எனக்கு இடையில எக்ஸாம்ஸ் அண்டு சேனல் ரிலேட்டடாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதுன்னு, டு பி ஃப்ரேங்க், எனக்கு அப்படியே தான் போயிடுச்சே தவிர வேறு எனக்கு வழியும் தெரியல. அண்டு நிறைய பேர் ஸ்டோரி லைனே மறந்துருப்பீங்க. அண்ட் இப்போ நான் அகெயின் போயிட்டு இந்த செகண்ட் பார்ட் கேட்டுட்டு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே என்ன அறியாமல் என்னோடய ஐஸில் வந்து டியர்ஸ். பிகாஸ் அந்த எபிசோட் 2 வந்து நான் அவ்வளோ ஒரு லவ்வோடு நரேட் பண்ணியிருந்தேன். எனக்கே தெரியல இது நான் தான் பண்ணேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எஸ், கண்டிப்பாக வந்து நீங்கள்லாம் பாக்ஸர் மாமா, அன்லவ்விங் ஹஸ்பண்ட், அந்த எஃப்எஃப்ன்பீங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டில் ஜிம்மினோடத்தில் இருக்குது இந்த ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர் தான். எப்பயுமே இது என்னோடய ஃபேவரெட், எப்பயுமே என்னோடய டாப் லிஸ்ட். ஸோ ஏன்னா எனக்கு இது அந்தளவு பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு எஃப்எஃப், பட் இந்தளவு என்னோடய க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆகுன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கொஞ்ச நாளாக நான் வைபிள்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பட் இந்த செகண்ட் எபிசோடை கேட்டதுக்கப்புறம் இந்த ரியல் ஃபீலிங், இந்த ரியல் வைப் என்ன அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. சரி, ஓகே, வந்ததுமே வளன்னு பேசினா ஏதாச்சும் திட்டிடுவீங்க, நான் லாஸ்ட்டில் பேசிக்கிறேன். ஓகே, போன எபிசோடு இதோட எண்ட் பண்ணியிருந்தோன்னா, இந்த மாதிரி ஜிம்மின் வாயினை பார்க்குறதுக்கு வந்திருப்பான். ஆனால் ஜேகேவால் தான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு அவன் தப்பாக அந்த மாதிரி நினச்சிட்டு, ஸோ ஒயின் ஹாப்பியாக இருக்கட்டும்னு அவளை விட்டு போயிட்டு ஃபேமிலியில் எல்லாம் உண்மையை சொல்லி நோவை கல்யாணம் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்ருப்பான். அப்போது டேனியல் அண்ட் ஜிம்மினோட தங்கச்சி எல்வாலாம் ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசாமல் அப்படியே இருந்திருப்பாங்க. ஓகேடா, இதை தேர்ட் பார்ட் பார்க்கலாமா? இந்த சீசன் 2 மொத்தமே 5 எபிசோட்ஸ் தான். இன்னும் 2 எபிசோட் தான், அதோட நான் முடிச்சிடுவேன். ஓகே, ஸோ அப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒயன் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கையில் வச்சுருக்கா. இந்த தாலிக்கு நான் டிசர்வ் இல்லைன்னு தோணுதா? நிஜமென்னா இந்த தாலி வந்தாலே புருஷனுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த தாலி செதுறதுன்னா உன்னோட உயிருக்கு ஏதோ ஆபத்து ஜிமினா. ஐயோ ஜிமின், நான் வந்துட்டுருக்கேன், நானும் பாப்பாவும் அவங்கள பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் அப்படியே முட்டி போட்டு அப்படியே புறக்கிட்டுருக்கா. ஜங்குக்கு அவளை அப்படி தூக்கிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, அக்கா இங்கே பாரு, சத்தியமாக எனக்கு வெறி ஆகுது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எனக்கு அப்படி தான் வெறி ஆகுது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரிலாம். ஓகே, நீ உன் ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறக்கா, ரொம்ப, எனக்கு அது நல்லா தெரியுது. ஆனால் தாலி வந்துருச்சு தான், அப்படி உட்காந்து ஒவ்வொரு பேர்ல்ஸையும் புறக்கிட்டுருக்க. ஏதாச்சும் ஒன்று ஆகி ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? பேசாமல் உட்காரணுக்கா. இது வரைக்கும் உன் மேலே நான் கோவமே பட்டதில்லை. ஆனால் இன்னும் உன் தம்பியும் உன் மேலே கோவப்பட வச்சிடாத அப்படின்னு அவளை அமைதியாக உட்கார வைக்கிறான். வச்சுட்டு ஒன்று விடாமல் அந்த பேர்ல்ஸ் எங்கெங்கே சதுரி இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே எடுக்கிறான். எடுத்துட்டு அவனே ஒரு த்ரெட்டில் கோர்த்து அப்படியே வாயினோட கையில் கொடுக்குறான். ஏன் பாரு, ஒன்னதாங்க்கா ஃபயன், எனக்கு தெரியாது இந்த தாலி எதுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக விமனெல்லாம் பார்க்குறீங்கன்னு. பிகாஸ் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அம்மாவும் இதை கலட்டினதே கிடையாது. ஆனால் இது செதுறவும் நீ எவ்வளோ பதறினேன்னு நான் பார்த்தேன். உன்னோட ஃபேஸில் இருக்க அந்த ஒரு சீரியஸ்னஸ், ஒரு பரிதவிப்பு, எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இங்கே பாருக்கா, என்ன வேணாலும் ஆகட்டும், உனக்கு எது ஹாப்பியோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். அஸ் தம்பியா, ட்ரெயின் டிக்கெட் தானே புக் ஆகிடுச்சு, நான் ஒன்று கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு செம்ம ஃபயரா அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு போகிறான் ஒயனும் அப்படியே அழுதுட்டே தன்னோட நெஞ்சோடு அப்படியே அந்த கருகுமணி உள்ள அந்த தாலியை அப்படியே வச்சுட்டே போகிறா. இங்கே பாரு அக்கா பையன் நடுக்கணும். ஒருத்தி என் அக்கா வந்து என் உயிரை வாங்குறாளே, என்னடா திட்டுற? அக்காவை இப்படி தான் திட்டுவியா? அக்காவுக்கு உட்காந்து
உங்கள் புருஷனை பார்த்தது அப்படியே தம்பியை மாதிரி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவேன். அவ்வளோதான். இப்படி ஒரு ஃபேமிலி இருந்துச்சுங்கிறதே மறந்துடுவேண்ணே. அப்படி தானே? எனக்கு நல்லா தெரியும்க்கா. எனக்கு தான் ஃபீலிங்ஸாக இருக்குது, உனக்குலாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு. ட்ரெயினில் போய் ஏறி உட்காடுறான். உடனே பையன் ஏற்றி விடுறான். அப்போ இந்த சைடு எஸ், இந்த ப்ரைடல் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சொம்மினா இது எப்படி இருக்குது அப்படின்னு ஜிம்மன் முன்னாடி போய் நின்று இதை காட்டணும். வாவ், இட்ஸ் ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னு ஜிம்மன் கார்டு கொடுத்துருப்பான்ல, அந்த கார்டில் போயிட்டு அவளோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாத்தையும் ஷாப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இந்த சைடு ஜிம்மன் அப்படியே ஒரு பில்டிங்கோட டாப்பில் நின்றுட்டு, ஐ மிஸ் யூ டி, ஐ ரியலி மிஸ் யூ. உனக்கு நான் டிசர்வே கிடையாதுல்ல. ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கும்போது உனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சோ, இப்போ நீ ஹாப்பியாக இருக்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஏண்டி கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் வாழ்க்கை வாழவே ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் அதுக்குள்ளே எண்ட் ஆகிடுச்சுல. நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்த அந்த வாழ்க்கை. ஐ டோன்ட் நோ உன்னோட மேரேஜை நீ இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணியா பண்ணலையான்னு, இல்லை 2 பேரும் வேறு எதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா? இன்னும் என்னால் உன்னை அப்படி வச்சு பார்க்க கூட முடியலடி. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதை மெய்யும்பாங்க. ஆனால் என்னை யார்ட்டடி போய் விசாரிக்க சொல்கிறேன்? உன்னை மிஸ் பண்ணிட்டேன்டி, உன்னை மிஸ் பண்ணிட்டேன், உன்னை மிஸ் பண்ணிட்டேன் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்டி, உன்னை மிஸ் பண்ணிட்டேன். உனக்கு குட் பாய் சொன்னேன், அட் த சேம் டைம் மிஸ் யூவும் சொல்கிறேன்டி. உனக்கு குட் பாய் சொல்லணும் இல்லை மிஸ் யூ சொல்லணும். என் லைஃப் லாங் எப்படியும் உன்னை மிஸ் பண்ணிகிட்டே இருந்துருவேனாடி. நீ அவன் கூட சந்தோஷமாக இரு, நானும் இங்கே ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவன் அப்படியே நிற்கிறான். இந்த சைடு எல்வா, டேனியல். என்ன எல்வா, என்ன அண்ணா அப்படி சொல்கிறான்? எனக்கு எதுவுமே புரியல. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கங்கிறான். அண்ணி வேற ஆளால் கர்ப்பமாக இருக்காங்கங்கிறான். என்ன சொல்கிறான்? எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நோவாக்கு அண்ணன் செட்டே ஆக மாட்டான். டேட் பண்ணும்போது ஃப்ளர்ட் பண்ணிட்டு தெரிஞ்சது அதெல்லாம் ஓகே, பட் சத்தியமாக சொல்கிறேன், நோவா எங்கள் அண்ணனுக்கு டிசர்வும் கிடையாது. 2 பேத்துக்கும் சுத்தமாக செட் ஆகாது. நோவாவோட கேரக்டரே வேறு, அவள் ரொம்ப சீப். எல்வா ஷட்டப். டேனியல், உனக்கே நல்லா தெரியும் எனக்கு நோவாவை எவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் நோவா ஒன்றும் இப்போ உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணுன்னு கேட்கல. உங்கள் அண்ணன் தானே எனக்கு நோவாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு நோவாவோட அப்பா அம்மா கிட்ட கேட்டான். ஆனால் ஆனால் எங்கள் அண்ணனும் இப்போ தப்பாக இருக்கானா டேனியல்? எல்வா அப்படின்னு எல்வாவை கட்டி பிடிச்சிக்கிறான். எங்கள் பாரு எல்வா, எனக்கு சத்தியமாக தெரியல ஜிம்மு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு. நோவா சும்மாவே அவனை தொடுறதுக்கு, அவனை முத்தம் கொடுக்கறதுக்கு, அவனோட ஒன்றா சேர்றதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவா. அதனால தான் இது நாள் வரைக்கும் எனக்கு அவன் மேலே உள்ள ஃபீலிங்ஸை நான் அவன்கிட்ட காட்டினதும் கிடையாது. எங்க பாரு எல்வா, இல்லை டேனியல், நான் ஏன் இந்தியா வந்தேன்னு இருக்கு, நான் அமெரிக்காவில் இருந்திருக்கலாம், ஏன் இங்கே வந்தேன்னு இருக்கு. என்னால் முடியல டேனியல். நான் இங்கே வந்தால் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம், அண்ணா அன்னைக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்பப்போ இந்த நோவாவை வெறுப்பேற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். முக்கியமாக அவன் கூட நல்லா வைபாக ஃபன் பண்ணலான்னு. அப்பப்போ ஸ்டடீஸை பார்த்துட்டு நிறையா சேட்டை பண்ணிவிட்டு ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையோட இங்கே இருக்கலான்னு. அமெரிக்காவில் ஃபுல்லாக புள்ளி தான். என்னை எவ்வளோ புள்ளி பண்ணாங்க தெரியுமா? நானும் அப்பப்போ புள்ளி பண்ணுவேன் தான். ஆனால் போன புதுசில் எப்படியெல்லாம் தெரியுமா, ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணு அங்கங்கெல்லாம் தொடும். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் எனக்கு கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சிட்டாங்க, அவங்களுக்கு நான் தொல்லையாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டேன். பிகாஸ் எனக்கு அப்போ தான் ஃபேமிலியோட வேல்யூ என்னன்னே புரிஞ்சது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியே சுக்குநூறாக உடஞ்சி போய் கிடக்கு. இந்த ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு நான் டிசர்வ் இல்லை டேனியல். எல்வா, இங்கே பாரு, எசிலுக்கு
என்ன வளைஞ்சு நனைஞ்சிட்டு கிடப்ப? இப்போ என்ன ஒரு மாதிரி அழுகிற? செட்டாகலடி, சத்தியமாக செட்டாகல. சிரிப்பாகலாம். இல்லை டேனியல், எனக்கு எனக்கு இப்போ சத்தியமாக சிரிப்பாக வரல. அப்போ நோவா தான் என்னோடய அண்ணியா? என்னால் அவளை அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. இருந்தாலும் அதுதானே உண்மை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும்ல. அப்போ அண்ணா நோவாவுக்கு தானே நம்ம சப்போர்ட் பண்ணுவான். எனக்கு ஒரு முத்து கூட கொடுத்ததில்ல. எப்போதும் எங்கள் அண்ணா எனக்கு கொஞ்சுவான். ஆனால் இந்த டைம் எனக்கு கட்டு கூட பிடிக்கல. டேனியல், எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட நான் திரும்ப அமெரிக்காவே போயிடுறேன். அப்போ எல்வாவோட மண்டையில் டேனியல் தட்டிட்டு, சிலுக்கு ஏன் எதுக்கு போ, பேசாம இரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்துக்கலாம். அப்போ நோவா அப்படியே எல்லாத்தையும் போட்டு மினுக்கிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஜிம்மைனுக்கு அனுப்பிட்டுருக்கா. ஓ இட்ஸ் ஸோ டேம், ஹவ் பியூட்டிஃபுல் ஐ ஆம் ஜிம்மின், லுக் அட் திஸ். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு அனுப்புகிறா. ஜிம்மின் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ அவன் வயனும் அவனும் சேர்ந்து இந்த பிக்கை அப்படியே பார்த்துட்ருக்கான். நோவாவோட நோட்டிஃபிகேஷன் அப்படியே ஸ்வைப் பண்ணி விட்டுடுறான். டேனியல், சொல்லுடி சிலுக்கு, என்ன என்ன சொல்லு. அழுகிற தானே? நான் எதுக்கிட்டே அழணும்? நான் அதிகம் அழணும்? இதோ சிலுக்காட்ட நீ இருக்க, இதோ இப்படி மாண்டில் அடிச்சுக்கலாம். 2 பேரும் எப்போ பாரு ஃபைட்டிங் தான். நான் அதுக்கிட்டே அழுகணும்? என்ன டேனியல், பிகாஸ் யூ லவ் நோவா. நீ நோவாவை லவ் பண்ணுற. பண்ணந்தான், என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட் ஆசைப்படுறான், விட்டு கொடுக்கணும்ல. அவளுக்கும் அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனுக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு, விட்டு கொடுக்கணும் இல்லடி. டேனியல், எங்கள் அண்ணாக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐம் ஸோ சாரி டேனியல். ஆனால் சத்தியமாக உனக்கும் எனக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட், அந்த ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்ட் என்றைக்குமே இருக்கும். ஐ ப்ராமிஸ் யூ டேனியல். அப்படின்னு 2 பேர்த்துக்குமே அவங்களோட அழுகையை அடக்கவே முடியல. பிகாஸ் இங்கே ஒருத்தரோட லைஃப்க்கு ஹாப்பியாக மாறுறதுக்கு இங்கே ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக ரொம்ப ரொம்ப சேடாக போயிட்டுருக்கு. இந்த சைடு வாயினோட அம்மா அப்பா, நம்ம பொண்ணை போய் கண்டிப்பாக பார்க்கலாம், கிளம்புங்க. இங்கே பாருமா, அங்கே ட்ரெயின் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம முடிஞ்சது போகலாம். டேய் அக்காவுக்கு மாங்காய் வாங்கி கொடுறா, இதோ விற்றுட்டு வராங்கல்ல ட்ரெயினில். அக்கா, நானே செம்ம டென்ஷனில் இருக்க மோயன், பேசாமல் இருந்துரு, அக்கான்னு கூட கூப்பிட மாட்டேன். டேய் மாசமாக இருக்கண்டா அக்கா, மாங்காய் கூட வாங்கி தர மாட்டியா? புருஷன் மாங்காய் மாட்டேன்ட்டு போய் கேளு, மாங்காய் வாங்கி கடுப்பில் இருக்கேன் நானே, போ அப்படின்னு அந்த சைடு திரும்பி அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் இவ்வளோ நாளா ஒயன் இருந்தது கொஞ்சம் மாதம்னு இருந்தாலுமே ஜங்குக்கோட ஃபேமிலியோட ஒயனும் ரொம்ப அட்டாச் ஆகியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக் ஒயன் கூட ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகியிருப்பான். அக்கா, உனக்கு கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வர மாட்டேன்ல? எனக்கு அழுகையாக வருது. ஆம்பளை பையன் அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் எதுக்கு அழுக போகிறேன்? புருஷன் வேணும்னு ஆட்டிட்டு போகிறல்ல, போடி அக்கா போ. தம்பியை மறந்துடுவாள்ல, போ. எனக்கு வர தங்கச்சி இருக்கா, நீ அக்காவே இல்லைன்னு நினச்சிக்கிறப்போ. டே அக்காவுக்கு டீயாச்சும் வாங்கி கொடுறா. அப்போது ஒரு 100 ருபீஸ் எடுத்து அப்படியே அவள் கையில் வச்சுட்டு போ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ போ. டேய் தம்பி பையா, என்ன என்ன ஒன்றும் இல்லைக்கா, பேசாமல் உட்காந்துரு, அழுக வச்சு பார்க்காத, ஆம்பளை பிள்ளை அழுக வச்சு பார்க்குறதுலாம் நல்லது இல்லை, பேசாமல் இரு அப்படின்ட்டு அவனுக்கு அப்படியே துக்கத்தோண்டே அடைக்குது. ஒயன் போகிறது நினச்சி அதை விட அவனுக்கு செம்ம டென்ஷன். ஃபஸ்ட்டு அவங்க போனதுமே உன் புருஷன் மூக்கில் பொக்குன்னு ஒன்று குத்தி அவன் சில்லி மூக்கு உடைக்கிறது தான் எனக்கு வேலை. இப்படிப்பட்ட பொண்ணை விட்டு போனான்ல, சாகணும் அவன்லாம், செத்தான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்மின் மேலேயுமே செம்ம கோவத்தில் வந்துட்டுருக்கான். இந்த சைடு அப்படி தான் நெக்ஸ்ட் டே மேரேஜ். அப்போ ஜிம்மின் அவனோட மேரேஜ்க்கு இன்னும் ஒரு 1 hour தான் இருக்குது. எங்கக்கா, டே என் புருஷனை பார்க்க போகிறேன்,
இன்னும் 1 மணி நேரம் தாண்டா இருக்குது. ஐயோ ஜாலியாக இருக்குது. என் அக்கா காரி உன் காலை தூக்கி அந்த சீட்டில் வை. ஆ எதுக்குடா? அம்மா சொல்லி தான் அனுப்புச்சு. அவளை ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்கார வைக்காத, கால் நீட்டி உட்கார சொல்லு, அவளுக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கி கொடுன்னு. வாங்க சாப்பிட்டியா? நல்லா வாங்க சாப்பிட்டியா? டீ என்ன உனக்கு வெறுப்பாக இருக்கா? அச்சோ என் தம்பி பையன் ஏன் இவ்வளோ கோவப்படுறான்? ஒட்டுறான். நீ கிளம்பிடான், உன் புருஷன் கூட கிளம்பிடு. இங்கே வந்துட்டு ஜங்கு கிங்குன்னு உன் புருஷன் கூட விருந்துக்கு வீட்டுக்கு மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ, உன் புருஷன் காலை ஒட்டுச்சே உனக்கு சூப் ஊட்டுவேன். அப்பாப்பா என் புருஷனை தொட்டேன்னு வச்சுக்கோ, உன் கையை உழைச்சி உனக்கு சூப்பை கொட்டி விட்டுருவேன். ஆமாம், இப்படிலாம் அடிச்சிட்டு நான் இல்லைடா. எவ்வளோ நாள் இப்படி இருக்க முடியும்? பேசாமல் நீ எங்கள் ஊர்லேருந்து காலேஜ் பண்ணடா, நல்லா இருக்கும். அது நல்லா இருக்குமா? இதை சாப்பிட்டு பார்த்தியா? உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குமா? ஒன்று சொல்ல விட மாட்டான். ஆனால் அவங்க தங்கச்சி அவங்க அம்மா எல்லாத்தையும் மிஸ் பண்ண வேண்டாம். அப்போ இப்போ வீட்டுக்கு போயிடலாம். வா வா வா. டே நான் என் புருஷனையும் பார்க்கணும்ல, அவர் எனக்காக வந்துட்டு போயிருக்காரு. பொல்லாத புருஷன் பெரிய நல்லா வருது வாயில். ஏன் அப்போ நீ அவனை தேடி போகிற? அவனை தேடி வந்தானா? ஆமாம் வந்திருக்கார்ல, அதுவும் ஊரில் உள்ள அவரே சொன்னார் துணி எடுக்க போகும்போது. துணி எடுக்க உன்னை கூப்பிட்டு போனதே வச்ச தப்பு. டே உன்னால் தானே அக்கா வாழ்க்கையே நல்லாக போகுது. நல்லாக போதான் அப்படியே உத்தம புருஷன் இவன் அப்படியே தேடி போகிறாங்க பத்மினி. டேய் நான் பத்தினி தான்டா. நான் பத்மினின்னு பத்தினிங்களை, என் அக்கா பத்னி தான் எனக்கு தெரியும். அந்த முட்டா உதவிக்கு தான் புரிய மாட்டுது. அட பாவி, என்னடா உன் மாமாவை எப்படி திட்டுற? மச்சான் மாமான்னு வயிறா போச்சு நல்லா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது அவங்களோட ட்ரெயினும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜிம்மினோட வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகுது. டே இன்னும் 5 மினிட்ஸ் தான். அப்போ இந்த சைடு சும்மா சிம்பிளாக தானே, ரொம்ப சிம்பிளாக மேரேஜ் பண்ணுறாங்க. பட் வெளியில் மட்டும் ஜிம்மின் பெட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க. அப்போ நோவா அவளுக்கு லெஹங்கா போகணுன்னு தான் ஆசை. பிகாஸ் அவள் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஃப்ரீக்கியாக சுற்றிட்டு இருப்பாள்ல. ஸோ அவளோட ட்ரீம் லெஹங்காவை அவளும் எடுத்துகிட்டு வியர் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நிற்கிறா. ஓ நோவா யூ க்யூட் டி, யூ க்யூட். ஜிம்மின் ஒன்று எனக்கு கொஞ்சம் போகிறான் பிகாஸ் நீ அவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படின்னு அவள் இந்த சைடு எல்வா அப்படியே ஒரு ஓரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அண்ணா நீ அப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதே நான் ஒரு பையன் கூட இப்படி பண்ணியிருந்தேனா நீ சும்மா இருந்திருப்பியா? அன்னி பாவம்ண்ணா, நான் ஃபோனில் பேசும்போது அவங்களோட இந்த அப்பாவித்தனம் நல்லா தெரியும். அப்போ கூட நான் என்னம்மா நினைப்பேன், உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் நமக்கு அண்ணியா வரப்போகிறவங்கள நம்ம நல்லா கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நாத்தனார் கொடுமை. ஆனால் அண்ணியை பார்த்து அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சக்கப்புறம் நம்ம அண்ணியை விளையாட்டுக்கு கூட ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பேன். அண்ணி பாருண்ணா, எனக்கு ஏன் இப்படி பண்ணன்னு புரியல. ஏன்னா இப்படி ஒரு பர்சனாக இருக்கவே மாட்டான். ஏன்னா ஏன் திடீர்னு எப்படி, என்னதான் ஆச்சு உனக்கு? அண்ணா இல்லை, என் அண்ணன் இப்படி பண்ணவே மாட்டான். டானியல் எங்க? அவன் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருப்பான். நான் போய் டானியலை கன்சோல் பண்ணணும். பிகாஸ் அவன் இது வரைக்கும் நோவா கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. சொல்லாமே அவனோட காதல் ஒன் சைட் லவ்வாக போயிடும். எனக்கு எங்கள் அண்ணன் மேலே இந்த கன்சர்ன் இருக்கிறத விட அவனுக்கு நோவா கிட்ட இந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இப்போ அவளுக்கு மேரேஜ் ஆக போகிறதுங்கிறத நினச்சி டேனியல் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருப்பான். அயன் அண்ணியும் இல்லை அண்ணி, இது வரைக்கும் உங்களை நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப அழகு. நான் பேசின வரைக்கும் உள்ளத்துலேயோ வெளியிலையோ அவங்களை எப்போயாச்சும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன்னு என்னோட உள் மனசு சொல்கிறது. இப்போ நான் டேனியல் தேடி போகணும் அப்படின்னு அப்படியே டேனியல் எழுந்து போய் பார்க்குறா. பார்த்தா அவன் வீட்டுக்கு பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி சோகமா, லிட்டரலி யாராச்சும் வந்து ஹக் பண்ணால் அழுதுருவான். அந்தளவு ரொம்ப சோகத்தில் மூழ்கி போயிட்டு. நோவா சிலுக்குடி, நீ சரியான சிலுக்கு.
ஹெல்வா வந்து உன்னை விளையாட்டுக்கு என்னமோ பண்ணலாம்னு நினச்சாலாம். ஆனால் நீ ஹெல்வா கன்னியாக போகிறல்ல. என் மச்சானோட மனைவி. அப்பா, நினச்சி பார்க்கவே முடியலடி. என்னோட பொண்டாட்டியாக அவனை ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்காக எதையோ தியாகம் பண்ணோம். எனக்காக ஜிம்மின் நிறையா பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்காக இல்லை உனக்காகடி. ஏன்னா உனக்கு தானே ஜெமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க ஒரு வேர்டு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தந்தா நீங்களாச்சும் என் பொண்ணை திருத்துவீங்கன்னு. என்னவா திருந்த மாட்டியாடி? திருந்தவே மாட்டியாடி நீனு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. ஆனால் எல்லாமே கையை மீறி போயிடுச்சுடி. உன்னை நான் திருத்தணும், உன்னை சொல்லி திருத்தணும், கொஞ்சி திருத்தணும், அடித்து திருத்தணும்னு எல்லாமே கனவுலாம் கண்ணு வச்சதுனேடி. உனக்கு ஜிம்மினை பிடிச்சிருக்குன்னு போகிற. உனக்கு பிடிக்கும் தாண்டி, ஒத்துக்கிற. நீயும் ஜிம்மினும் டேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியிலேருந்து லைட்டாக உனக்கு பிடிக்கும். அப்புறம் போக போக உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோவா ஏன்டி என் லைஃப்பில் அந்த எதுக்கடி எனக்கு ஒன்று பிடிக்கணும்? ஏன்டி நீ ஜிம்மை லவ் பண்ணணும்? எதுக்கடி நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணி ஜிம்மினுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? சந்தோஷமாக இருப்பில்லடி? நீ டேனியல் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன்லடி. நீ டேனியல்னு கூப்பிடும் போது ஃபுல்லாக எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமாடி? உன் வாயிலேருந்து அந்த வார்த்தை கேட்கணுங்கிறதுக்காகவே திருப்ப திருப்ப நீ ஏதாச்சும் பண்ணி கூப்பிட வைப்பேன்டி. மேடம் பேச்சுலர்லாம் இல்லை, பப்புக்கெலாம் போக முடியாது இனிமே. ஜிம்மின் பொல்லின்னு 2 அரை வைப்பான். அவன் எங்கே வைக்க போகிறான்? அவன் உனக்கு அடங்கி போயிடுவான்னு நினைக்கிறேன்டி. அவனே மறைகிற ஆயிட்டான்ல. அப்பெல்லாம் பண்ணவே மாட்டான். ஏன் அப்படி பண்ணான்னு தான் நீ எனவும் புரியல. அப்படின்னு அவன் மனசில் உள்ளதை ஃபுல்லாக அப்படியே புலம்பி தீர்த்துட்ருக்கான். சைட் ஜிம்மின் அவனுக்கு வெட்டிங் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறான். அது ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்வானி மாதிரி. அவன் இந்த காஸ்டியூமில் நீ என்னை பார்த்தா சந்தோஷப்படுவடி, ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக நீ இல்லை, இனிமேல் கண்டிப்பாங்கிற வேர்டுக்கே அர்த்தமே இல்லைடி. சுத்தமாக அர்த்தமே இல்லைல்ல. நாட் பாசிபிள். எப்பயுமே லைஃப் லாங் நாட் பாசிபிள்ல. இந்த முடிவை நான் நல்லா யோசிச்சு தானே எடுத்திருக்கேன். உன்னோட சந்தோஷத்துக்காகவும் நான் ரிக்ரெட் பண்ணணுங்கிறதுக்காகவும் தான். அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது, அதை டேனியலுக்கு கொடுக்கணுன்னு அப்படியே கையில் வச்சுருக்கான். ஸோ இந்த சைட் டேனியல் போனோம்னதுக்கு எல்லாத்தையுமே அப்படியே எல்வா கேட்டிருப்பா. டேனியல் எல்வா, என்னடி ட்ரெஸ்லாம் மாற்றலையா? நான் அடுக்குமா குர்த்தியில் நிற்கிறேன். இந்த பொண்ணுங்களாம் ஆட்டிட்டு திரிவாளுங்களுக்கு கல்யாணத்தப்போ. அதான்டி இது பேர் என்ன, லேங்கா இப்படி இடுப்பை காட்டிட்டு திரிவாளுங்க. அப்படிலாம் இல்லையா நீனு? போடி போ, பார்க்கலாம் மாட்டேன். போ தங்கச்சி இதெல்லாம் பார்க்க மாட்டேன் போ. டேனியல் ஏன்டா அப்படி இருக்க? ஏன்டா எப்போவுமே அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணாதவனே. சாரிடா டேனியல், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை அவன் எடுத்துக்க போகிறான்னு நோயன்னு பார்த்தாது அவனுக்கு. மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணிக்கல. அங்கே அண்ணி அப்படி இருக்காங்கங்கிறான். எங்கே பார்த்தா இவன் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கான். டேனியல், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடு. நான் அழுகலடா. நீ கேட்ட மாதிரி நான் லெஹங்காலாம் போட்டுட்டு சிறுக்குன்னு கூப்பிடுவல ஆட்டிக்கிட்டு வந்து நான் நிற்கிறேன். வா, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் இப்போவே போட்டு போடு. நான் மணிக்கு பே பண்ணுறேன். இரு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் ஹையாக தான் இருக்கும், பரவாயில்ல. இதோ என்னோடய ப்ரேஸ்லெட் கழட்டி தரேன், அதை கூட நான் தரேன், போட்டுரு. நீ நான் வந்ததே சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். எங்கள் சந்தோஷம் எங்கடா இருக்குது? சந்தோஷம் எங்கே இருக்குடானே? சந்தோஷமே இல்லை. வேணாம், இவங்களே ஆல்ரெடி சோகத்தில் இருக்காங்க. இவங்க கூட நானும் சேர்ந்து இல்லை நான் போயிடுறேன், அமெரிக்காவே போயிடுறேன். இங்கே நடந்தது எதுவுமே நடக்காதுன்னு ஒரு கனவு நினச்சி நான் அங்கேயே இருந்துக்கிறேன். இவ்வளோத்தையும் ஹைட் பண்ணிட்டு தான் இங்கே உட்காந்து அழுந்துட்டுருக்கல டேனியல். ஓகே, அழுத்துக்கோ. நீ எவ்வளோ அழுகணுமோ அழுத்துக்கோ.
இதோ எல்வா இருக்கேன், என் மடியில் படுத்து எவ்வளோ அழுகணுமோ அழுத்துக்கும் பார்த்துக்கோடா. அப்புறம் அமெரிக்கா போயிடுவேன், அப்புறம் எல்வாவெல்லாம் நீ மிஸ் பண்ணுவேன். நான்லாம் நோவாவை அண்ணியாலாம் ஏற்றுக்க மாட்டேன். எங்கள் அண்ணா அவளை கூட்டிகிட்டு எங்கேயோ போட்டோம். எனக்கு நோவாவை பிடிக்காதெல்லாம் இல்லை, ஆனால் நோவா என் அண்ணியாக இருக்கக்கூடாது. அவளுக்கு வேறு லைஃப், வேறு பார்ட்னர் அவளுக்கு வருவாங்க. நான் ஏன் இப்படி சுற்றி வளைக்கிறேன்? நீ வாடா டேனியல், வா, நான் நோவா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எழுந்துரு, நீ எழுந்துரு, சின்ன பிள்ளையாட்டம் அழுதுகிட்டு இருக்க, எழுந்துடுறா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறா. சேக்கு என்னடி என்ன வந்து கல்யாணம் பண்ணி நோவா கொடுத்துருவேன் நீ? உட்காரி, அந்த ஆட்டிக்கிட்ட அமெரிக்காக்காரி உட்காரு. சும்மா அங்கே போய் படிச்சுட்டு இங்கே என்ன வந்து சீன் ஓட்டிகிட்டு இருக்கியா? உட்காட்ரி, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு 2 பேர் போயிடலான்னு. நீ ஆயா வேலை பாரு, நான் வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன். ஆடா பாவி, ஓ நான் ஆயா வேலை பார்க்கணுமா? அதனால் ஏறி ஒரு மிதி விட்டுருவேன். நான் வேணால் வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன்டி. 2 பேர் போயிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு வேணா பாடலாம் அப்படின்னு 2 பேரும் அவங்களோட சேட்னஸை மறைக்கிறதுக்காக அப்படியே 2 பேர் கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டிசிலுங்க என்ன போட போகிறேன்? உனக்கு 2 அடி வேணால் போடுறேன் டேனியல் அப்படின்னு அழுதுகிட்டே 2 பேரும் சிரிச்சுட்டு அப்படியே போகிறாங்க எழுந்துக்கலான்னு. அப்போது கரெக்டாக ஜிம்மின்னு வர்றான். ஓ இதோ அடியே எல்வா, பாரு உங்கள் அண்ணன் வரான், கிளம்பிப்போ. நான் போகிறேன்னு சொன்னேன்னா டேனியல், இப்போ நான் எங்கள் அண்ணன் கூட போகிறேன்னு சொன்னேன்னா, நீயும் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, அதையும் தாண்டி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ அப்படின்னு. ஸோ ஜிம்மினை பார்க்கும்போது டேனியலுக்கு ஒரு மாதிரி கோவமாக தான் வருது. பட் இருந்தாலும் ஸோ டேனியலே விட்டு கொடுக்க முடியாதுன்னு எல்வா டேனியலை கம்ஃபர்ட் பண்ணணுன்னு அவன் கையை அப்படியே பிடிச்சிக்கிறா. எல்வா என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் வேறு யாரோ வெளியூர் தண்டி, ஆனால் ஜிம்மின் அவங்க அண்ணன். போ, எப்போயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியாக தான் இருக்கும். போயில்வா, நான் கிளம்பலான் இருக்கேன் எங்கேயாச்சும் ஃபாரின் கண்ட்ரி. அப்போ ஜிம்மின் இதை கேட்டுட்டு, டேனியல் இது உனக்காக நான் எடுத்த ட்ரெஸ் போட்டுக்கோ. அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட எனக்கு இது இல்லை. டேனியல் உன்னை தான் சொல்கிறேன், உனக்காக எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. அப்போ எல்வாக்கு டென்ஷன் ஆகிடுது. அண்ணா நிப்பாட்டு, எதுக்கு இப்போ டேனியலை கத்துற? எல்வா உனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் என் ஃப்ரெண்டும் தானா. நீ பிஸியாக இருக்க டைம்லலாம் அவன் தான் என்ன ரொம்ப ஆறுதலாக பார்த்துக்குவான். இப்படிப்பட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கேயுமே எனக்கு கிடைக்க மாட்டான். இங்கே பாரு, உன் வாய்ஸை ரைஸ் பண்ணி அவன் பண்ணது தப்புன்னு நினைக்க வைக்காத. அப்போ எந்த தப்பும் பண்ணல. ஓ அப்போ தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன்ல, இருந்துட்டு போட்டும். டேனியல் இங்கே வா அப்படின்னு டேனியலோட கையை தரன்னு இழுத்துட்டு போகிறான். இப்போ எல்வா டென்ஷன் ஆகி கத்துறா. ஆனால் விடனா அண்ணா. எல்வா அமைதியாரு, அண்ணா உன்னை வந்து கொஞ்சுவேன், நான் வருவேன், அண்ணா வருவேன், இன்னும் ½ அன் ஹவர் அண்ணா வருவேன் அப்படின்ட்டு அவனும் போகிறான். அவன் சரி டேனியல், ஜிமினா கையை விடுறா. என்ன கையை விட? இப்போ விட்டேன்னா மொத்தமாக ஒன்று விட்டுருவேண்டா. அதுக்கு தான் சொல்கிறேன், நானும் எல்வா மாதிரி அமெரிக்கா தாய்லாண்டில் எங்கேயாச்சும் போகலான் இருக்கேன்டா. இட்ஸ் எனஃப். என்னால் இந்த பெயினை தாங்கிக்க முடியல. தாங்கு, எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குல்ல, எல்லா பெயினையும் நீ தான் தாங்க போகிற பாரு. இங்கே வா, என் மேரேஜுக்கு நீ இருக்கணும் இல்லைடா அப்படின்னு. அந்த ஜிம்மினுக்கும் அவனுக்கும் ஒன்றா தான் ட்ரெஸ் எடுத்திருப்பான். அதே மாதிரி ஒயிட் கலர் ஷெர்வானியை தூக்கி டேனியலுக்கு கொடுக்குறான். இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைடா, விடு. ஐயோ அழுதியா மச்சான்? அழுதுகோ, நீ வாழ்க்கை ஃபுல்லாக நீ அழுகு தான் போகிற என்னால் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறான். டேனியலுக்கு செம்மையாக கோவம் வருது. ஜிம்மன் விடுன்னு விட முடியாதுன்னு நான் வெண்ணமானே, ட்ரெஸ்ஸை போடுறான் அப்படின்னு கொடுக்குறான். அந்த சைடு கரெக்டாக ஒயின்னு ஜங்குக்கும் வந்து ரீச் ஆகுறாங்க. இந்த சைடு எல்வா, டேனியல் இந்த லெஹங்கா உனக்காக தான் நான் போடுறேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். பெஸ்ட் ஃப்ரெண்டாக எப்போயுமே நான் உனக்கு இருப்பேன், நீ எனக்கு இருப்பேன். ஆனால் எப்போயுமே எனக்கு ஒன்று நோவாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் தோணுது. ஏன்னா நோவாக்கு நீ தான் கரெக்டான ஆள். அவள் சேட்டை பண்ணால் சப்புன்னு 2 இருக்கி
அவளை வலிக்கு கொண்டு வந்துடுவேன். ஆனால் அண்ணா இருந்தானா அவள் தலைக்கு மேலே ஏறுறான். இந்த கல்யாணங்கிறதுனால இந்த ட்ரெஸ் நான் போடலை. நம்மளோட ஹாப்பினஸ், நம்ம 2 பேரும் பிக் எடுத்தே ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதான் அதனால் மட்டும்தான் டேனியல், வேறு எதுக்காகவும் கிடையாது. அப்படின்னு அவளும் லெஹங்காலாம் போட்டுட்டு நல்லா ஒரு பெரிய ஜும்கியாக எடுத்து போட்டிருக்கா, ரிங் ஜும்கி மாதிரி. காஜல் போட்டால் அழகாக தான் இருப்பா. ஆனால் அழுகணுமே, டேனியல் அழுதா உனக்கும் அழுக வந்துடும் அல்வா. வேணாம், இப்போதைக்கு காஜல் வேணாம் அப்படின்னு அவளும் வெளியில் வர்றா. அந்த சைடு டேனியலையும் வெளியில் கூட்டிகிட்டு வர்றான். அப்போ அந்த சைடு என் அக்கா காரி என்ன அக்கா, இதுதான்டா, இதுதான் என் அத்தை மாமா வீடு, இதுதான் என் புருஷனோட வீடு அப்படின்னு வந்து பார்க்குறா. அப்போ வீட்டில் யாருமே இல்லை. அப்போது குட்டியாக ஒன்றே மட்டும் உங்கள் வெளியில் எழுதி ஒட்டியிருக்கு, லைக் அந்த போர்டு மாதிரி வச்சு, கேன்வாஸ் பெயிண்டிங் போர்டு மாதிரி வச்சு அந்த இன்விடேஷன் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரே ஒரு போர்டு மட்டும் இருக்குது. வெயிட், ஜேகே, அது மேரேஜ் எல்வாக்கு மேரேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற ஜங்குக்கு போய் பார்க்குறான். பார்த்தா ஜிம்மின் வெட் ஸ்னோவான்னு இருக்குது. ஜேகேலாம் அப்படியே இந்த போர்டை தூக்கி போட்டு உடச்சி போட்டுடுறான். அயன், ஒழுங்க மரியாதையாக என் கூட வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் அவ்வளோதான், எனக்கே இதை பார்க்கும்போது வெறுப்பாகுதுடி. அயன் வந்துரு, அக்கான்னு கூட மரியாதை கொடுக்க மாட்டேன், என் கூட இருந்துரு, வந்துரு. இல்லை அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், ஏன் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டார் ஜங்குக்கா. எப்படி நோவாக் கூட மேரேஜ்? இல்லை ஏதோ தப்பு நடந்திருக்கு ஜங்குக்கா, நான் போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். எவ்வளோ மாதமாக பண்ணாததான் இன்றைக்கி பண்ணணுன்னு நினைக்கிறியா? ஆனால் வேணாம் ஒயின், வா, நீ கஷ்டப்பட்டுருவ. இல்லை ஜங்குக்கா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, நான் அதை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அப்போ இந்த சைடு எல்லாருமே அந்த குட்டியான வெட்டிங் ஹால் வென்யூவில் இருக்காங்க. அப்போது டேனியல் எல்வாவை பார்க்குறான். அம்மாடி சிலுகே, என்னடி இப்படி இருக்க? இப்படி ஒரு மாதிரி சொங்கி போன மாதிரி கேட்காத. சிலுக்கு, என்னடி இப்படி இருக்கன்னு கேளு. என்னடி இப்படி இருக்க, அழகா இருக்கு, அடி வாண்டி குட்டி சாத்தான் அப்படின்னு அவன் தலையை பிடிச்சி இழுத்து 2 பேரும் சேர்ந்து நல்லா செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஃபேஸில் உள்ள சோகத்தை அந்த ஃபேக் ஸ்மைலை வச்சு ஹைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜிம்மின் போய் உட்காடுறான். அந்த ஐயர் எல்லாமே சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போது அவனுக்கு ஒயின் கூட மேரேஜ் நடந்து தான் ஞாபகம் வருது. ஒயின், மேரேஜ் அன்னைக்கு உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிசஸ், அவன் கழுத்தில் கட்டின தாலி எல்லாமே என் கண்ணு முன்னாடி வருதுடி. எல்லாமே இப்போ எதுக்கு அது வரணும்? நான் தான் முடிவு பண்ணிட்டேன்ல, இப்போ எதுக்குடி அது எனக்கு வரணும் அப்படின்னு உட்காடுறான். இந்த சைடு நோவா, ஓ காட், எப்போ என்னை கூப்பிடுவாங்க, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அப்படின்னு உட்காந்துட்ருக்கா. ஹோய், அண்ணியை போய் பார்க்கலையாடி அல்வா? எங்க பாரு, அவளை அண்ணின்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ டேனியல், சுத்தையில் எடுத்து மண்டலே போட்டுருவேன். என்ன பண்ணுறது, சில கசப்பானதெல்லாம் ஏற்றுக்க தானே செய்யணும், போய் ஏற்றுக்க போ. டேனியல், வெறுப்பேத்தாத, இங்கே ஃபுட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டே இருப்பேனாலாம், வீட்டில் கூட நான் சொல்ல மாட்டேன், என் அம்மா அப்பா கிட்ட கூட. நாங்கள் வெனியூ போட்டிருக்கா பாரு ஜங்கு, வெனியூ போட்டிருக்கல பாரு ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ், வெனியூ போட்டிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறா. பார்த்தா வென்யூவில் வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கு. அந்த வெட்டிங் ஹாலோட வென்யூ நம்ம குட்டியாக புக் பண்ணது தான். அப்போது ஜங்குக்கா, வா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, மேரேஜ் 10 to வா சீக்கிரம் போயிடலாம், நான் புரிய வைக்கணும். வயன், அவங்க போகிறதுக்குள்ளே மேரேஜ் முடிஞ்சிருச்சு நண்டி பண்ணுவேன். தம்பியாக நான் நினைக்கிறல்ல, இதுக்கு மேலே நீ கஷ்டப்படுறதுலாம் என்னால் சத்தியமாக பார்க்க முடியாதுக்கா, வா போகலாம். ஜங்குக்கா ப்ளீஸ்டா, அக்காவை நீ இவ்வளோ நேரம் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டல, இன்னும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ஜங்குக்கா அப்படின்னா அவனுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுக ஆரம்பிக்கிறா. ஜங்குக்கால முடியல. அவன் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு வயனோட கண்ணையும் தொடச்சி விட்டுட்டு, எங்கள் பாரு வயன், இதுதான் உனக்கு நான் பண்ணுற லாஸ்ட் ஹெல்ப்பு. அவனோட விஷயத்தில் இன்னைக்கு ஏதாச்சும் கேட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்,
அப்படின்னு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் அவளை ரொம்ப மெதுவாக. அவள் கரெக்டாக அப்படியே அந்த வெனியூக்குள்ளே போகிறா, வாசலில் நிற்கிறா. அப்போ கரெக்டாக மாங்கல்யம் எடுத்து கழுத்தில் கட்டும் போது ஒரு மியூசிக் வாசிப்பாங்கள்ல, அது அப்படியே கேட்குது. அவ்வளோதான், வயன்லாம் உடஞ்சி போய் அந்த இடத்துல உட்காந்து அழுகுறா. அவளால் முடியல, என்னோடய ஹஸ்பண்டை நான் என் தங்கச்சிக்கு விட்டு கொடுத்துட்டேன், அவரும் அப்படியே போயிட்டாரேன்னு அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ வலி. அந்த வலியெல்லாம் ரொம்ப சோகமாக வெளியாகி அந்த மண்டபத்தோட வாசல்லே உட்காந்து, லைக் அந்த வெண்ணியோட வாசல்லே உட்காந்து செம்மையாக அழுகிறா. ஐயோ ஐயோ, நான் தான் லேட்டாக வந்துட்டேன் தங்கக்கா, அவர் என்னை தேடி வந்தபோதே நான் போயிருக்கணும், அங்கேருந்து வந்திருக்கக்கூடாதுன்னா நான் எப்படி அங்கேருந்து அவரை விட்டுட்டு வரலாம். நோவா மேலே தப்புன்னு எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. ஆனால் என் மேலே தான் முழு தப்பும் மிஞ்சங்கக்கா. இவனோட லைஃபே இழந்துட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு செம்மையாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போ உள்ளேருந்து ஜிம்மின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே எல்வா கையை பிடிச்சிட்டு வெளியில் வர்றான். பார்த்தா ஒயன் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஜிம்மினுக்கு பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. வேகமாக ஓடி வந்து, ஒயன் வண்டி அடி, எப்படி இருந்த? நான் அவனை தேடி வந்தேன்டி, எங்கே என்னை விட ஜிம்மினா நோவாவை கல்யாணம் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா நோவா டேனியல் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு கல்யாணம் முடிஞ்ச கோலத்தோடு அப்படியே வெளியில் வர்றாங்க. அப்போ ஒயனுக்கும் செம்ம ஷாக்கு. அப்படியே ஜிம்மன் ஒயனை விடாமல் இன்னும் நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ எல்வாவும் ஒயனை பார்த்து ஒரு சாஃப்டான ஸ்மைல் கொடுக்குறா. டேனியல் எல்வாவை பார்த்து சாஃப்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ நோவா அப்படியே டேனியலை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஜங்குக் அப்படியே எல்வாவை பார்க்குறான். அப்போ எல்வாவும் ஜங்குக்கை பார்க்குறா. ஓகேடா, இந்த எபிசோடை தான் நான் முடிச்சுக்கிறேன். நான் நினைத்தேன் சரி ஓகே ஒரு ஹார்ட் பீட் மூமெண்ட்டோட முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மாவே இந்த சீரீஸில் ஜிம்மினை கழுவி ஊற்றுறீங்க, அவெல்லாம் டிஸ்ஸாகவே கிடையாது அப்படி இப்படின்னு. கிடையாது, அது எப்படி நம்ம தலைவன் வாயினை விட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து எப்படி அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆச்சு அண்டு இந்த ஹாப்பி கப்புள்ஸ் வந்து அகெயின் ஒன்று சேர்ந்துருவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பேபியோட தான் முடிப்பேன். இப்போ ஓகேவா, ஜாரா சொன்னால் அதை கண்டிப்பாக செஞ்சுருவா. ஹாப்பி என்டிங்குன்னு இல்லை, இந்த ஒரு எபிசோட்லேயே நான் என்ன அந்த ட்விஸ்ட்டுங்கிறதையும் நான் ரிவீல் பண்ணிட்டேன். பிகாஸ் அடுத்த எபிசோடு வர அவங்கள லைக் வச்சு இப்போவே டென்ஷனாக இருப்பீங்க நிறையா பேர். ஸோ அதனால தான் நான் இந்த எபிசோட்லேயே நான் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு. இப்போ ஹாப்பி தானே, நீங்கள் ஹாப்பினா நான் ரொம்ப ஹாப்பிடா. தயவு செஞ்சு சொல்லிடுங்க உங்களுக்கு ஹாப்பி தான். நான் இது கனவுலாம் கிடையாது, நிஜம்தான், ட்ரீம்லாம் கிடையாது. ஒயினும் ஜிம்மினும் சேர்ந்துட்டாங்க, நோவாவும் டேனியலும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜங்குக்கும் எல்வாக்கும் லைட்டாக ஒரு ரூட் ஓடும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு. நீங்கள் கமெண்ட் பண்ண முடியலனாலும் ஒரு லைக் வாச்சும் பண்ணிடுங்க. ஸோ அதை வச்சு நான் தெரிஞ்சுப்பேன் எப்படின்னு. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் எப்படா முடியுது கொஞ்சம் அதை மட்டும் சொல்லுங்கள். மார்னிங்கே எழுந்து டீ கூட குடிக்காம உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, என் பசங்கள்கிட்ட நேற்றே சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி வரும்ன்ட்டு ரொம்ப பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல, அதான். ஸோ மார்னிங்கே எழுந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். செகண்ட் எபிசோடு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இப்படிலாம் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. பட் நான் அகெயின் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு மாதிரியான அழகான ஃபீலிங், இப்படி நரேட் பண்ணியிருக்கோம் ஒரு அழகான லவ் ஸ்டோரி மாதிரி அப்படின்னு. அப்புறம் கமெண்ட்லாம் பார்த்தேன், நீங்கள் அந்த மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் வாய்ஸ் போட்டிருந்தீங்கல்லக்கா, செகண்ட் சீசன் மறந்துருப்பீங்க அப்படின்னா. அது எப்படிக்கா, அது மாதிரி யூனிக் ஸ்டோரி நாங்கள் மறக்கலாம் மாட்டோம், நீங்கள் சீக்கிரம் போடுறேன்னு சொன்னது எக்ஸைட்டடாக இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம்டா பசங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கீழே வந்து பேஸ்டல் ஃபிக்ஸ் 2.1 ஒரு சேனல் மெர்ஜ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய வியோட அந்த மினி சீரீஸாக இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு நியூவாக ஏதாச்சும் ஒன் ஷாட் போடுறதுனாலுமே நான் அந்த சேனலில் தான் போடுவேன். இல்லை ஜஸ்ட்டு எஃப்எஃப் மட்டும் வச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் மேபி எனக்கு வந்து தீசிஸ்லாம் மார்ச் டைமில் முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 சேனல்லையுமே நான் கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் பேஸ்டல் ஃபிக்ஸ் 2.1 தான் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எஃப்எஃப் எல்லாம் வந்துடும், கவலைப்படாதீங்க. மார்னிங் வாய்ஸ் வந்து இப்படி தான் ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். இந்த லாஸ்ட் பார்ட் மட்டும், லாஸ்ட் ஒரு 13 minutes. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Okay, Pastos, stay safe and stay healthy. Love you all. Sarangi.